அவர் வந்துட்டாருன்ன உடனே ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டார், மருத்துவமனையில் படுத்துட்டார். உதயநிதி வெளிநாட்டுக்கு போயிட்டார். திமுக நடுங்குது, பயப்படுது. இந்த மாதிரிலாம் செய்திகளை கிளப்பி விட்டு அவருக்கு இது பண்ணுறதுக்கு அச்சு ஊடகங்கள் எவ்வளோ நீங்களும் வந்து கேட்குறீங்க, இந்த கேள்வியை கேட்குறீங்க. அவரும் பார்க்குறேன், நானும் ஏதாவது இவ்வளோலாம் சொல்கிறீங்களே, ஏதாவது சுறுசுறுப்பாக வருவாரான்னு பார்க்குறேன். கடைசியாக அவர் பேசுனது வந்து பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் நானே கால்நடையாக வந்து கோட்டையில் முற்றுகையிடுவேன்னாரு. 3வது மாதம் ஆக போகுது, இப்போ வர்ற டைம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்பியர் ஆவார். அது மாதிரி இது குறிஞ்சி மலர் மாதிரி அப்பப்போ பூப்பார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தாரா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரத்தை காணும். ஒரு தேர்தலில் நின்னாரா, இல்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஆதரித்து அவங்க கட்சி ஆதரித்து அவங்க ஜெயிச்சாங்களா? தேர்தலில் நிரூபிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற வந்து நீங்கள் வந்து அவருடைய அரசியலை பற்றி கேட்டிங்கன்னா என்ன? இப்போ சீமான் இருக்காருங்க, ஒரு தேர்தலில் கூட ஒரு டெபாசிட் வாங்கினது, ஆனால் சலிக்காமல் நிற்கிறாருங்க. தேர்தலை விடுறது இல்லையா? மக்கள் அவரை தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க, கவலையப்பட்டுக்கிட்டே நிற்கிறார். அதுதான் அரசியல். வரவே இல்லை. நீங்களும் எவ்வளவோ கிளப்பி விட்டு பார்க்குறீங்க, வந்துருவார் ஒன்றுமே காணோம். என்ன பண்ணுறாரு? வருவாரா இல்லையா தெரியலையே.